Hi friends, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் ஆனால் மட்டும்தான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியுமா இல்லை அதுக்கு முன்னாடியே பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்கள் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ரெவென்யூன்னு ஒன்று கொடுப்பாங்க, ஓகேங்களா? அந்த ரெவென்யூ வர டைமில் தான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டும் ஆட் பண்ண சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களால் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் ஆகாட்டினா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணவே முடியாது. உங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணும்போது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதில் தான் நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணணும், ஓகேங்களா? அதே மாதிரி உங்களால் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் ஆகாட்டினா இது எதுவும் பண்ண முடியாது. மானிட்டைசேஷன் ஆனால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, இப்போ எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் யூடியூபுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் யூடியூப் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு வீடியோவாவது இருக்கும். ஓகே, இப்போ நான் எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி திரும்ப ஒரு தடவை கூட நான் சொல்கிறேன். இப்போ அதான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு தெரியலை, செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூடியூப் ஆட்சன்ஸ் லாகின் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த சைன்இன் டு கண்டினியூ டு ஆட்சன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் என்ன செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் பண்ணும்போது எந்த இமெயில் ஐடியில் நீங்கள் ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அது இந்த ரைட் சைட்லேயே உங்களுக்கு ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த இமெயில் ஐடி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைடில் அந்த 3 லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கே ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக திரும்பவும் இந்த 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கிங்களா, இதில் ஆட்சன்ஸ் இந்தியா அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே இங்கே யூடியூப்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே மேனேஜ் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி இதில் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு மேனேஜ் பேமெண்ட் மெத்தடுன்னு காமிச்சிருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணாதனால உங்களுக்கு ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு தான் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எப்படி காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு ஆல்ரெடி ஆட் பண்ணனால தான் இப்படி காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பேமெண்ட் மெத்தடுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் ஆட் பண்ணால் எனக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணுற டீட்டெயிலெலாம் காமிப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிஷியரி ஐடின்னு கொடுத்துருக்காங்க, இது ஆப்ஷனில் நீங்கள் விட்டுடலாம், அது ஃபில் பண்ணணும் தேவையில்லை. ரெண்டாவதாக நேம் ஆன் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் உங்களோட நேம், அதாவது உங்கள் பாஸ்புக்கில் நீங்கள் எந்த நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் தான் இங்கே என்ட்ரு பண்ணணும், உங்கள் பேங்க் நேம் இல்லை, ஓகேங்களா? ரெண்டாவது பேங்க் நேம், உங்களோட பேங்க் எந்த பேங்க்கோ அந்த நேம் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க. அடுத்ததாக ஐஎஃப்எஸ்சி கோடு, அது உங்கள் பாஸ்புக்லேயே இருக்கும். அதுக்கு அடுத்து தான் இந்த ஷிஃப்ட்டு கோடுன்னு ஒன்று இருக்கும், அதாவது ஷிஃப்ட்டு பிஐசின்னு போட்டிருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் இந்த ஷிஃப்ட்டு கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக பாஸ்புக்கில் இருக்கும், அதை நீங்கள் தேடி பாருங்கள், குட்டியோண்ட ஏதாவது ஒரு மூலையில் இருக்கும். அந்த ஷிஃப்ட்டு கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இங்கே அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறமா ரீடைப் அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தா போதும். இப்போது நான் ஆல்ரெடி ஆட் பண்ணனால தான் இந்த செட் ப்ரைமரி அக்கௌண்ட்டாக வேணுமா அப்படின்னலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஆட் பண்ணும்போது இதெல்லாம் கேட்காது, ஓகேங்களா? அடுத்தா நீங்கள் இந்த எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிரும். இந்த மாதிரி தான் காமிக்கும் ஆட் ஆகும்போது. இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ரிமூவ் ஆப்ஷன் கொடுத்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு புது பேங்க் அக்கௌண்ட்டை உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தாங்க பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது.